Where are we now? Yes, we were talking about that. சரிஞ்சோன்னா உருண்டு கீழே போக வேண்டியதான். அங்கே போய் விழுவோம். இங்கே இருக்கோன்னு பாருங்கள். மலைகளுக்கு நடுவில் சுண்ணாம்பு, பாலைவனத்து மேலே சுண்ணாம்பு மலைகள், அந்த சுண்ணாம்புக்கு நடுவில் 3 வடிவத்தில் ஒரு கேவ். எப்படி கீழே போகிறோன்னு பாருங்கள். இங்கே காருக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஈ இருக்குங்க. வந்துருச்சு. இங்கே ஏன் இவ்வளோ ஈ இருக்குன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசுங்க, பார்க்குறத விட பயங்கர பெருசு. அது வெறும் ஆஷஸ்னால் கருப்பு கலர் மண் இல்லை, பெரிய பெரிய கல், சின்ன சைஸ் கல்லுலேருந்து பாறாங்கல் மாதிரி பெரிய பாறைகள் அளவுக்கு அந்த கருப்பு கலர் கல் இருக்குது. 20 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வெடித்த எரிமலையினால் உருவானது. வேர் ஆர் வி கோயிங் நெக்ஸ்ட்? Water ஸ்ப்ரிங். ஓகே, ஸ்ப்ரிங்குங்க, ஊற்று, நீர் ஊற்று. பாலைவனத்தில் நீர் ஊற்றுறா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. இங்கேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்பாட்டு. ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படியே பாருங்கள், நம்ம எவ்வளோ ரிமோட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்களேன். எவ்வளோ தள்ளி நம்ம வந்திருக்கோம் தூரமாக அப்படின்னு. ஸ்ப்ரிங்கில் நீரூற்றில் வேணும்னா நீங்கள் வந்து குளிக்கலாம், இதாக இது பண்ணலான்றாங்க. நான் எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ரூம்குள்ளே போகுது தண்ணி. இந்த இடத்துல தங்கியிருக்காங்க. தண்ணி ரூம்குள்ளே போகுது. இது ரெசார்ட் போலங்க. இந்த ரெசார்ட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஹாட் ஸ்ப்ரிங் ஆக்சஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு லைட்டாக நனைஞ்சிட்டு வருவோம். இங்கே ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குதுன்னு தெரியும், பார்த்தேன். ஸோ அதனால் போனால் தேவைப்படும் அப்படின்ட்டு இருக்க எல்லோரும் இறங்கிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், பாலைவனத்தில் வந்து தண்ணியே இருக்காது, அப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங் மட்டும் எப்படி இருக்கும் இவ்வளோ பெரிய பாலைவனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஹீட்னால் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி ஹீட் ஆகும். அந்த ஹீட்டான கற்களில் இருக்க வெப்பத்து மூலமாக அண்டர் கிரவுண்டில் இருக்க வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அந்த வாட்டர் வந்து பாறைகளில் இருக்கக்கூடிய பிளவுகள்னால, அந்த கிராக்ஸ்னால அது பூமியோட சர்ஃபேஸ்க்கு மேலே வரும். அதுதான் வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங். வாட்டர் வந்து அண்டர் கிரவுண்டில் ஹை ப்ரெஷரில் வந்து ட்ராப் ஆகியிருக்கும். ஸோ பாறைகளுக்கு நடுவில் கிராக்ஸ் இருக்கும்போது அந்த ஹீட்டான வாட்டர் அந்த பாறைகளை பிளந்துக்கிட்டு பூமிக்கு மேலே வரும். அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஹாட் ஸ்ப்ரிங். அண்ட் நம்ம இருக்கக்கூடிய இந்த சஹாரா டெசர்ட்டுக்கு கீழே மிகப்பெரிய வாட்டர் ரிசர்வ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ரிசர்வ் நேச்சுரலி ஹீட் ஆகி நமக்கு ஹாட் ஸ்ப்ரிங்காக கிடைக்கிது. அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை வந்து பைப்ஸ் போட்டு இந்த மாதிரி குளிக்கிறதுக்காக டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு வச்சுருக்காங்க. வந்ததுக்கு நனைஞ்சாச்சு, தலையை மட்டும் நினைக்கல, மற்றெல்லாம் நனைஞ்சாச்சு நல்லா. ஸோ கிளம்புவோம் அடுத்த இடத்துக்கு. ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். இந்த சஹாரா பாலைவனத்தோடைய ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கையும் வந்து நம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இதே சஹாரா பாலைவனத்தில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு குட்டி பிரேக், 10 நிமிஷம். காஃபி ஷாப். ஷோ மீ திஸ். Yeah, sure. ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. சிகரெட்டா? நான் இப்படி பார்த்ததே இல்லை. IQOS. IQOS. Yes. Okay. How will you fill it? Put in there and the battery is like on. Oh, yeah, and battery. will be vibrate and it's working. புது டெக்னாலஜியா? Technology. இப்படி ஒன்று பார்த்துருக்கீங்களா? வித்தியாசமாக அவர் வச்சு ஸ்மோக் பண்ணிட்டே இருந்தார். வித்தியாசமாக இருந்தது. சவுத் கொரியன். ஆனால் ஒரு டேபிளில் எவ்வளோ ஈ இருக்குது பாருங்கள். ஸ்பானிஷ் யூ சே கிராஷியாஸ், ரைட்? கிராஷியாஸ். ஒயிட் டெசர்ட் நேஷ்னல் பார்க், கிறிஸ்டல் மவுண்டன்ஸ், அதில் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து பிளாக் டெசர்ட், இது வந்து ஒயிட் டெசர்ட். வேர் ஆர் வி நவ்? Yes, we were talking about that. யூ ஆர் ஹியர்னு போட்டிருப்பாங்க, அதே காணோம். கீழே மண்ணெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. வெள்ளை வெள்ளையாக அந்த இது வெள்ளை வெள்ளையாக கிறிஸ்டல்ஸ் தான், விதவிதமான கற்கள். ஆக்சுவலாக இந்த ஒயிட் டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடங்கள் இருக்குது.
மஷ்ரூம் ஸ்டோன் ஃபார்மேஷன்ட்டு அது ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு. இது வந்து கிறிஸ்டல் மவுண்டைன். ஒயிட் டெசர்ட்டில் இது ஒரு பார்ட்டு கிறிஸ்டல் மவுண்டைன். மேப் பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ பெருசுன்னு. ஸோ ஒன்று ஒரு இடத்த ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது ஒயிட் டெசர்ட். தீயோட கிளம்பிட்டார் ஃபோட்டோ எடுக்க. நாம் வந்து இப்போ இருக்க இந்த கிறிஸ்டல் மவுண்டனை பற்றி நான் லைட்டாக ஒரு 2 லைனில் சொல்கிறேன். நான் டீட்டெயில்டாக சொன்னால் நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ 2 லைனில் முடிச்சிடலாம். இந்த கிறிஸ்டல் மவுண்டனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே கால்சைட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கால்சைட் கிறிஸ்டல்ஸ்னால ஆன மவுண்டெனா, ஆர்டிஃபிஷியல் கிடையாதுங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மொத்த சஹாரா பாலைவனமும் அண்டர் வாட்டரில் இருந்துச்சான். அதாவது நீருக்கு அடியில், கடலுக்கு அடியில். அப்போ ஃபார்ம் ஆன இந்த கிறிஸ்டல்ஸ் தான் இது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மவுண்டன் வந்து உண்மையான மவுண்டன் கிடையாதான். ஒரு குகை வந்து கொலாப்ஸ் ஆகி அது மேலே வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ சன்லைட் அடிக்கும் போது வந்து நல்லா கிளாஸ் மின்ற மாதிரி நல்லா மின்னும் போல. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த பிளாக் டெசர்ட்டையும் இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒயிட் டெசர்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டில் தான் இந்த கிறிஸ்டல் மவுண்டன் இருக்குது. இங்கேருந்து கிறிஸ்டல்ஸை எடுக்கிறது வந்து இல்லீகலாங்க. ஏன்னா இந்த சைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சில பாறைகள் வந்து சுமார் 70 to 80 மில்லியன் ஆண்டுகளாம், அதாவது 7 to 8 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அமைந்ததான் இங்கே இருக்கக்கூடிய சில பாறைகள். நமக்கு முன்னாடி இந்த ஆர்க் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லையா, அது வந்து கிறிஸ்டல் கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கம்மியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட ஒரு சூப்பரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அப்படியே அடுத்து போகலாங்க. ஓகேங்க, அப்படியே இந்த ஒரு கிறிஸ்டல் மவுண்டனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம். பஞ்சரா மட்டும் இருந்துச்சுன்னா முடிஞ்சு, யாரும் வரக்கூட மாட்டாங்க. யார்ட்டையாவது கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டால் தான் உண்டு. ஒயிட் டெசர்ட்டுங்க, ஃபுல்லாகவே வந்து லைம்ஸ்டோன், சுண்ணாம்புகள். பிளாக் டெசர்ட் பார்த்தோம், கிறிஸ்டல் மவுண்டன் பார்த்தோம். இது ஒயிட் டெசர்ட், சுண்ணாம்புகள். நடக்கிறதே போராட்டமாக இருக்குது இந்த இடத்துல. கையில் கேமராவையும் வச்சுக்கிட்டு, ஒரு கையில் மொபைலையும் வச்சுக்கிட்டு. யா ஒரு அட்டகாசமான வியூ. சரிஞ்சோன்னா உருண்டு கீழே போக வேண்டியதான். அங்கே போய் விழுவோம். லைட்டாக காலு ஸ்லிப்பானாலும் முடிஞ்சு. இப்போ நாம் இருக்க இந்த ஒயிட் டெசர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசுங்க. இது எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, சுண்ணாம்பு கற்களாலான பாறைகள், மிகப்பெரிய பாறைகள். அது வந்து விண்டு எரோஷன்னால் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து அது வந்து மாறி இருக்கான் காலப்போக்குங்கும்போது சுமார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு இயற்கை அமைப்பை வந்து உங்கள் நேஷ்னல் பார்க்காக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒயிட் டெசர்ட். இந்த ஒயிட் டெசர்ட்டில் தான் வந்து நம்ம கேம்ப் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள், எக்கச்சக்கமான ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். You only bought tripod. Only tripod. Knife is in the Knife is in the car. Yeah. tripod கொண்டு வந்தாராம், காணோம். வெறும் லைம்ஸ்டோனுங்க, சுண்ணாம்புகள். இப்போ வந்து இது உப்பாலாம் இருக்காதான், அதெல்லாம் போயிடுச்சான். கூட வந்தவர் ட்ரைபாடை காணாமல் போட்டார். அடுத்து அவர் எங்கே போகிறாருன்னு தெரில, பார்ப்போம். எனக்கும் தெரியாது. சஹாராவில் இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகிறோம். இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இங்கே டூர் எடுத்திருந்தோன்னா பண்ணியிருக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு பேர் மூன் கேவ். சஹாரா பாலைவனத்தில் மூன் கேவ் அப்படிங்கிற ஒரு இடம். அமைப்பு அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே இருக்கோன்னு பாருங்கள். மலைகளுக்கு நடுவில் சுண்ணாம்பு
பாலைவனத்து மேலே சுண்ணாம்பு மலைகள், அந்த சுண்ணாம்புக்கு நடுவில் கேவ், 3 வடிவத்தில் ஒரு கேவ். பேண்ட்டெல்லாம் நாரிடுச்சு, ஃபுல்லாக மண். இங்கேருந்து ஒரு குதிச்சா கீழே போயிடலாம். கீழே போவோமா? எப்படி கீழே போகிறோன்னு பாருங்க. भाई எங்கே கல் இருக்குது எங்கே மண் இருக்குன்னே தெரில. நல்லா இருந்துச்சு. ஆறிட்டோம். உடம்பெல்லாம் மண், லைம்ஸ்டோனு, அதாவது சுண்ணாம்பு, அதெல்லாம் காஞ்சு போய் உருவான ஃபார்மேஷனு. மொத்தம் உடம்பெல்லாம் இருக்குது. உடம்புல ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி அவர் கேட்டுட்ருக்காரு. எத்தனை தடவை ப்ரேயர் பண்ணுவாங்க? 5 தடவை. நம்ம கூட அந்த கேரளா நண்பர் இருந்தார் இல்லையா, அவனும் வந்து 5 தடவை ஸ்கிப் பண்ணாமல் ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஒருவேளை ஒரு நேரம் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா இன்னொரு நேரம் வந்து சேர்த்து ப்ரே பண்ணுவாங்களாம். இங்கே வந்து இந்த மலைக்கு நடுவில் 2 பேரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ டைம் ஆச்சுன்னு சொல்லி போஸ்ட்டில் வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்களாமே, அதை பண்ணிகிட்ருக்காங்க. சஹாரா டெசர்ட் விஷயம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஜிப்ட் விட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நாளைக்கு மதியம் முடிஞ்சதுன்னா நாளைக்கு சாயங்காலமே கிளம்ப வேண்டியதான் அடுத்த நாடு. இது வந்து ஒயிட் டெசர்ட் நேஷ்னல் பார்க். உள்ளே வந்து இந்த லைசன்ஸ்டு டிரைவர்ஸ் மட்டும்தான் வந்து ஓட்டணுமா. இது மற்றவங்களாம் ஓட்டக்கூடாது. அது தெரியுது இந்த மாதிரி இடத்துல அப்படி தான் ஓட்ட முடியும்னு. ஆனால் இந்த ஊருக்கு வரைக்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இல்லை. இருக்குன்ற மாதிரி 1-2 இடத்துல சொன்னாங்க. ஆனால் கேட்டு பார்த்தா எங்கேயுமே இல்லை. சாண்ட் போர்டிங் ஒன்று இருக்குது, மஷ்ரூம் ராக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு கேம்பிங் தான். நைட்டு வந்து கேம்பிங்கில் டெசர்ட்டில் பார்பிக்யூ. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து ஹாஸ்டலில் போய் ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் காய்ரோக்கு. அவ்வளோதான் பிளான். அடுத்து சாண்ட் போர்டிங்கில் பார்ப்போம். வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். கடைசி எபிசோடுக்கு, அதாவது ஆஃப்ரிக்காவோட கடைசி எபிசோடு, டட்டோகா ட்ரைப் எபிசோடு, நம்ம வந்து இந்த மாதிரி ஆற்று மணலில் 2 வீலரில் போயிருப்போம் அந்த ட்ரைவை பார்க்குறதுக்கு. ஆற்று மணலில் ஆல்வீல் ட்ரைவ் காரே ஓட்ட முடியல, அவ்வளோ திணறாங்க. நம்ம 2 வீலரில் போய்ப்போம் அந்த ட்ரைப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அது வந்து ஆஃப்ரிக்காவோட டான்சானியா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு அந்த பயணமே. இந்த பயணம் வேறு விதமாக அட்வென்ச்சராக இருக்குது. உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனத்தில் என்னெல்லாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஈஜிப்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சஹாராவோட ஈஜிப்டை முடிச்சுட்டு கிளம்புறோம். சாண்ட் போர்டிங்கா, மண்ணில் இருந்து சரிகிறதுக்கு இவ்வளோ மேலே வந்திருக்கோம். Vai, ci vediamo domani. Domani. Ecco. எதுக்கு எறும்பு சாக் பீஸ் போடுறாங்கன்னு தெரில. Bravo! He's bad. பயங்கரமாக மூச்சு வாங்குது. So hard. It's happened so. This. Ah, thank you, gracias. Are you good? தேங்க்யூ. Good. வெரி குட்.
ஏறி வரதான் மூச்சு வருது. மூஞ்சிலாம் மண். இதுலேருந்து ஏறி வர்றது முடியல. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 ரவுண்ட் ட்ரை பண்ணியாச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது. ஆனால் திரும்ப ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏறி வர்றதுக்கு எந்த பாதையும் கிடையாது, மண்ணில் தான் ஏறி வரணும். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. Climbing is crazy.